இப்போதைக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிட்டு வருது. எஃப்ஓஎம்சி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவல் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நைட் சரியா 11:30 மணிக்கு இந்த நியூஸ் வரதுனால நாளைக்கு மார்க்கெட் ஹெவி இம்பாக்ட் ஆக போகுது. அமெரிக்க மார்க்கெட்ல இருந்து கிரிப்டோ மார்க்கெட்ல ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு. இந்த மீட்டிங் முடியல ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட்டும் ஹியூஜ் பாசிட்டிவா மாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏற்கனவே 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணதுல கோல்ட் அண்ட் சில்வர் ஒரு சரியான மொமெண்டம் கொடுத்தது. இப்போ ரேட் கட் பண்ணாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல திரும்பவும் கோல்ட் அண்ட் சில்வர் ரேலியா இருக்கு, வாய்ப்பு நிறைய இருக்கு. ஷடோவ் 0.4% பாசிட்டிவா இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் நிக்கே 2% பாசிட்டிவா இருக்கு. ஜஸ்ட் நிஃப்டி 0.2% பாசிட்டிவா இருக்கு. நேத்து மந்த் அண்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கு. அப்போ நியூ கான்ட்ராக்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஆஃப்டர் ஸ்டார்ல நிஃப்டி 4th NOV 26,000 கால் சிஇ அப்படின்னு கொடுக்கணும். ஆப்ஷன் ஸ்டார்ல எப்பவுமே எம்எஸ்சி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சான்னு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் கன்ஃபர்மேஷன் வரணும். எம்எஸ்சி ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் சொல்லுது இல்லீங்களா? அப்ப என்ன பண்ணணும், எஸ்டிஆரையும் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு பிஓசி பக்கம் என்ட்ரி பண்ணுங்க. பிஓசி என்ட்ரி பண்ணி எவ்வளவு டார்கெட் வைக்கலாம்? 5 to 10% போதும். ஒரு ட்ரேடுக்கு 10% புக் பண்ணாவே மந்த்லி 4 ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. எவ்வளவு வரும்? கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. Stay tuned, stay focused.